नमस्ते। मध्यमा पाठ्य पुस्तक भाग 1 पगुदी 1 पद्य कविता पद्य संख्या 2 कविதை எண் 2 एक बूंद पक्कम 10 पृष्ठ संख्या 10 पक्कम 10 एक बूंद ஒரு துளி. பூந்த் என்றால் ஒரு துளி, ட்ராப் என்று சொல்வோம் அல்லவா. ஒரு துளி தண்ணீர், ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் என்கின்றோம் அல்லவா, அதுதான் பூந்த் என்று கூறுது. பூந்த். கவிதையை பார்க்கலாம். இந்த கவிதையில் கவிஞர் என்ன கூறுகின்றார் என்றால், சாதாரணமாக நாம் ஒரு தனியாக ஒரு வேலையை எடுத்து செய்யும் பொழுது பயப்படுகின்றோம். ஆஹா, இந்த வேலை நம்மால் முடியுமா என்றெல்லாம் கவலைப்படுகின்றோம். ஆனால் தைரியமாக இறங்கிவிட்டால் பல நேரம் நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய பல வாய்ப்புகளை நாம் பெற்று விடுகின்றோம். சிறந்த உயர்ந்த இடத்தையும் அடைந்து விடுகின்றோம். அதைத்தான் இந்த கவிதையில் கவிஞர் கூறுகின்றார். ஒரு சிறிய தண்ணீர் துளியின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு கூறுகின்றார். பார்க்கலாமா? கவிதையை பார்க்கலாம். இந்த கவிதையை எழுதியவர் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியௌத். அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியௌத் என்பது இந்த கவிதையின் கவிஞரது பெயர். கவிதையை பார்க்கலாம். जो निकल कर बादलों की गोद से थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी, सोचने फिर यही जी में लगी, आ क्यों घर छोड़कर मैं यूं बड़ी. जो निकल कर बादलों की गोद से, जो निकल कर बादलों की गोद से, ஒரு சின்ன துளி தண்ணீர் மேக கூட்டங்களிலிருந்து வெளியில் கிளம்பியதாம். அந்த கிளம்பிய தண்ணீர் என்ன நினைத்தது என்பதை இங்கு கூறுகின்றார். ஜோ நிக்கல்கர் பாதலோं की गोद से थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी. மேக கூட்டங்களின் மடியிலிருந்து கிளம்பிய உடனேயே கிளம்பி வெளியே வந்தது ஒரு துளி தண்ணீர். சற்று முன்னேறி சென்றது அது. ஜோ நிக்கல்கர் என்றால் கிளம்பியவுடன், வெளிவந்தவுடன். பாதலோங்கி கோதுசே, பாதல் என்றால் மேகங்கள், கோத் என்றால் மடி, மேகங்களின் மடியிலிருந்து. தீ அபி ஏக் பூந்த் குச் ஆகே படி, கிளம்பியது, அது சற்று தூரம் முன்னேறி சென்றது. ஆகே படி, கொஞ்சம் முன்னே சென்றது. சோச்னே फिर यही जी में लगी. இதை எப்படி படிக்க வேண்டும் என்றால், फिर यही जी में सोचने लगी என்று படிக்க வேண்டும். வெளியில் வந்த உடனேயே அது மனதிற்குள் மீண்டும் மீண்டும் இப்படியாக யோசிக்க துவங்கியது. फिर என்றால் மீண்டும் மீண்டும். யஹி சோச்னே லகி, இதைத்தான் யோசிக்க ஆரம்பித்தது. லகி என்றால் துவங்கியது, யோசிக்க துவங்கியது. ஆ கியோ घर छोड़कर मैं यूं बढ़ी. ஆஹா, கியோ घर छोड़कर, ஏன் வீட்டை விட்டு மை யூ படி, இப்படியாக நான் வெளியில் வந்து செல்கின்றேனே, நான் ஏன் அப்படி செய்தேன் என்று அது நினைத்தது. கர் சோடுகர், வீட்டை விட்டு. ஆ என்பது நம்மை நாமே அடிக்கடி கூறிக்கொள்வது. ஓஹோ, இப்படி செய்து விட்டோமே, ஆஹா இப்படி செய்து விட்டோமே என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா. அதைத்தான் இங்கு ஆ என்று கவிஞர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த தண்ணீர் துளி யோசித்தது, ஏன் இப்படி வீட்டை விட்டு நாம் வெளியில் வந்தோம். அது பிறகு என்ன யோசிக்கின்றது என்று பார்ப்போம். दैव मेरे भाग्य में क्या है बदा, मैं बचूंगी या मिलूंगी धूल में, या जलूंगी गिर अंगारे पर किसी, छू पड़ूंगी या कमल के फूल में. தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பலவாறாக அந்த துளி யோசிக்கின்றது. தெய்வ, கடவுளே, தெய்வ என்றால் கடவுளே, மேரே பாக்யமே கியாஹே பதா, என்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லையே. பாக்ய என்றால் லக், ஃபேட், பாக்யம் என்று சொல்வோம் அல்லவா. எனது பாக்யத்தில் கியாஹே பதா, பதா என்றால் எழுதி உள்ளது, என்ன எழுதி இருக்கிறது என்று தெரியவில்லையே.
மை பச்சூங்கி யா மிலூங்கி தூள் மே, பச்சூங்கி நான் பிழைப்பேனா, யா அல்லது மிலூங்கி தூள் மே, தூள் என்றால் தூசி, குப்பையில் போய் நான் சேர்ந்து விடுவேனா, தூசியுடன் தூசியாகி விடுவேனா நான், யா ஜலூங்கி கிரங்காரே பர் கிசி, இல்லை என்றால் ஏதாவது நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் அந்த நெருப்பில் போய் விழுந்து நானும் எரிந்து போய் விடுவேனா, அங்காரே என்றால் நெருப்பு, கிர் அங்காரே என்றால் நெருப்பில் விழுந்து, ஜலுங்கி எரிந்து விடுவேனா, கிசி என்றால் ஏதாவது, ஏதாவது நெருப்பு இருந்தால் அதில் போய் விழுந்து நான் எரிந்து விடுவேனா, இல்லை விட்டால் சூ படுங்கி யா கமலுக்கே பூலுமே, இல்லை என்றால் ஏதாவது ஒரு தாமரை இருந்தால் தாமரை பூவில் போய் நான் தொடுவேனா, சூ படுங்கி தொட்டு விழுவேனா, தாமரை பூவை போய் தொட்டு விழுவேனா, சூ படுங்கி அதை தொடுவேனா, அதனுடன் இருப்பேனா என்றெல்லாம் அந்த துளி நினைக்கின்றது, தண்ணீர் துளி நினைக்கின்றது. அப்படி அது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆயிற்று என்று பார்க்கலாமா. बह गई उस काल एक ऐसी हवा, वो समंदर वो आई अनमनी, एक सुंदर सीप का मुंह था खुला, वो उसी में जा पड़ी मोती बनी. बह गई उस काल एक ऐसी हवा, बह गई என்றால் வீசியது. எது வீசியது? ஒரு காற்று, அப்படிப்பட்ட காற்று, ஐசி ஹவா, அப்படிப்பட்ட ஒரு காற்று அந்த நேரத்தில் வீசியது. பெஹகை வீசியது. ஓ சமுந்தர் ஓர் ஆயி அன்மணி, அந்த காற்றில் அந்த துளி என்ன பண்ணது, என்ன செய்தது? சமந்தர் ஓர் ஆயி அன்மணி, சமுத்திரத்தை நோக்கி, கடலை நோக்கி, சமுத்திரத்தை நோக்கி ஆயி வந்தது. அன்மணி, அன்மணி என்றால் அது மனதில் எதுவும் நிச்சயிக்கவில்லை, இப்படித்தான் போக வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றால் அது நிச்சயிக்கவில்லை. மனமில்லாமல், மனதில் எதையும் நினைக்காமல், எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் அது அப்படியே சமுத்திரத்தை நோக்கி வந்தது. அந்த ஒரு துளி எப்படி வந்தது? ஒரு காற்று வீசியது, அந்த காற்றில் அடித்து கொண்டு அந்த துளி வந்தது. एक सुंदर सीप का मुंह था खुला, वो उसी में जा पड़ी मोती बनी. அந்த நேரத்தில் சுந்தர் சீப், சீப் என்றால் சிப்பி, அழகான சிப்பி, அதன் மூதா குலா, மூ என்றால் வாய், தா குலா திறந்து இருந்தது. ஏக் சுந்தர் சீப் கா மூ குலா தா என்று படிக்க வேண்டும். ஒரு அழகான சிப்பியின் வாய் திறந்திருந்தது அப்பொழுது. ஓ உசிமே ஜாப்படி மோத்தி பனி, இந்த துளி என்ன செய்தது? காற்றில் அடித்து செல்லப்பட்ட துளி அந்த வாய் திறந்திருந்த சிப்பியினுள், அதன் வாயினுள் விழுந்தது. ஜாப்படி போய் விழுந்தது. மோத்தி பனி முத்து ஆகிவிட்டது. மோத்தி என்றால் முத்து, முத்து ஆகிவிட்டது. लोग यूं ही हैं झिझकते सोचते, जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर. இங்கு இந்த கவிதைக்கான நீதியை கூறுகின்றார் கவிஞர். லோக் யோகி ஜிஜக்தே ஹே சோச்தே ஹே, லோக் இப்படித்தான் மக்கள், யோகி இப்படித்தான், யோகினா என்றால் இப்படித்தான், ஜிஜக்தே ஹே சங்கோஜப்படுகின்றார்கள், ஏதாவது ஒரு புதிய செயலை செய்ய வேண்டும் என்றால் சங்கோஜப்படுகின்றார்கள், செய்வதா வேண்டாமா என்று தத்தளிக்கின்றார்கள். சோச்சித்தே யோசிக்கின்றார்கள், யோசித்தால் பரவாயில்லை, யோசிப்பதே வாழ்க்கையாகிவிட்டால் பிறகு காரியம் நடைபெறாது அல்லவா. அப்படி இல்லாமல் காரியத்திலும் ஈடுபட வேண்டும், அதைத்தான் சொல்கின்றார். மக்கள் யோசித்து கொண்டே சங்கோஜப்பட்டு கொண்டே இருந்து விடுகின்றார்கள். ஜப்கி உன்கோ சோடுனா படுத்தாக கர், தன் வீட்டை விட்டுவிட்டு, சோடுனா படுத்தாக என்றால் வீட்டை விட்டு செல்லும் பொழுது, அதாவது புதிய செயலை எடுத்து நடத்தும் பொழுது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். வீட்டை விட்டு செல்லுதல் என்பது புதிய செயலை ஈடுபடுவதல், புதிய காரியத்தை துவங்குதல், புதியதாக ஏதாவது செய்ய எத்தனித்தல், இப்படிப்பட்ட அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஏதாவது ஒரு புதிய செயலை செய்வதற்காக வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அவர்கள் இப்படித்தான் யோசிக்கிறார்கள், சங்கோஜப்படுகின்றார்கள். ஆனால் கிந்து கர்கா சோடுனா அக்சர் உன்ஹே பூந்துசா குச் और ही देता है कर, ஆனால்
வீட்டை விட்டு கிளம்புதல், வீட்டை விட்டு விட்டு செல்லுதல். சோடுகர், சோடுகர் என்றால் விட்டு விட்டு, செல்லுதல். அக்சர் அடிக்கடி, அக்சர் என்றால் அடிக்கடி. உன்ஹே அவர்களை, பூந்து சா இந்த துளியை போல, தண்ணீர் துளியை போல, சா என்பது போல என்ற அர்த்தத்தை கொடுப்பது. குச் और ही देता है कर, कुछ और ही देता है என்றால் வேறு வேறு விதமாகவே மாற்றி விடுகின்றது. அவர்கள் நினைக்காத அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் கூட அவர்களை கொண்டு வைத்து விடுகின்றது. தேத்தாகை கர் செய்து காட்டி விடுகின்றது என்பது பொருள். இது மிகவும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதை அல்லவா? இதை படித்து பார்க்கிறீர்களா? நல்ல கவிதை. உங்கள் நண்பர்களுக்கும் இதை சொல்லி பகிர்ந்து கொள்ளலாம். நல்ல கவிதை. அச்சா, தன்யவாத், நன்றி.